ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிவிங் ஸ்டைல்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசியும் பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் பூண்டு ஒரு 4-5 பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க சீரகம் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மூடி போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கும். ஓகே, பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதையும் ஒரு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியும் பருப்பும், அதை சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக நல்லா வரும். நம்ம முதல்ல தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துறத விட அரிசியை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நம்ம செய்ய போகிற அரிசியும் பருப்பு சாதமாக இருந்தாலும் சரி, மற்ற சாதம் இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் செய்கிறோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஓகே, இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்திட்டேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், விசில் விட்டு இறக்கி எடுத்தாச்சு. சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.